ஜனனி அவர்கள் பேசுறது தமிழே இல்ல. ஜனனி அவர்கள் தமிழச்சியே இல்ல. தமிழுக்கும் அவங்களுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்ல. இப்படியான வார்த்தைகள். அப்புறம் ஜனனி அவர்களையும் அங்க இருந்த ஒரு நபரையும் வைத்து எத்தனையோ பேர் பெரிய பெரிய நபர்கள் எவ்வளவு வீடியோக்கள் போட்டாங்க. அந்த வீடியோக்களுக்கு வந்த கமெண்ட், லைக். அப்போ நம்ம சேனல்ல, இந்த சேனல்ல நிறைய தாய்மார், அக்காமார், தங்கைமார் பல பேர் இருந்தார்கள். அவர்கள் எல்லாருமே உண்மையின் பக்கம் நின்றார்கள். சரியா? அப்போ ஒரு பெரிய நபர் ஜனனி தமிழச்சியே இல்ல அப்படின்னு சொல்றாங்க பிக் பாஸ் 6 டைம்ல. அப்ப அது உண்மையா? பெரிய நபர் சொன்னா லைக் அதிகமா வந்திருந்தா, கமெண்ட் அதிகமா வந்திருந்தா அது உண்மையா? அக்செப்ட் பண்றீங்களா? இல்ல. அதே மாதிரி தான் இப்போ பிரியங்கா அவர்களை பத்தி 4 நாட்களா பிரியங்கா அவர்களுடைய வளர்ச்சியை பொறுத்து கொள்ள முடியாத அந்த குக்கு வித் கோமாளி ஷோல இருந்த பல வருடமா அதே ஃபீல்டா ஒரே இடத்துல இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு நபர் வளர்ச்சி அடைய முடியாம, என்ன நல்லா இருந்தா தானே வளர்ச்சி அடைய முடியும். அப்ப அந்த வன்மத்துல பிரியங்கா அவர்கள் மீது பொய்யான குற்றச்சாட்டை சுமத்தி ஒரு வீடியோ கிளாரிபிகேஷன் போட்டு, அந்த வீடியோ கிளாரிபிகேஷன் போட முதல் பல பேருக்கு பணத்தை கொடுத்து பிரியங்காவோட இமேஜை டேமேஜ் பண்ணி, பிரியங்காவோட பேரை கெடு அப்படி பண்ணி போட்டு தான் எல்லா விடையுமே நடந்து கொண்டிருக்கு. அது தெரிஞ்சபடியால் தான் நான் தைரியமா இந்த வீடியோக்கள், என்னோட வீடியோக்களை நான் பேசிக்கொண்டிருக்கேன். இதை பற்றி அங்கு பார்த்த பல பேரை வீடியோ போட்டிருக்காங்க. இப்ப அந்த செட்டில் இருந்த பல பேர் உண்மையால சொல்லி கொண்டிருக்காங்க பிரியங்கா அவர்கள் மீது தவறில்லை, இந்த நபர் தான் வாய் விட்டாங்க, வார்த்தைகளை கொட்டி தீர்த்தார் அப்படின்ற மாதிரி. சரியா? அப்படி இருக்கக்குள்ள இப்ப சுனிதா அவர்கள் அவங்களும் அந்த குக்கு வித் கோமாளி சீசன் 5ல இருந்திருக்காங்க. சீசன் 4 பிரியங்கா அவர்கள் மீது அந்த குற்றத்தை சுமத்தின நபர் சுனிதா அவர்களோட மனசையும் நோகடிச்சிருக்காங்க வார்த்தைகள் மூலம், மிகவும் கேவலமான வார்த்தைகள் மூலம். அப்ப சுனிதா அவர்கள் இப்ப பல ஒரு லைவ்ல உண்மையா சொல்லியிருக்காங்க. இதற்கு முதல் அதே செட்டில் இருந்த பூஜா அவர்களும் உண்மையா சொல்லியிருந்தாங்க, பிரியங்கா அவர்கள் மீது எந்த தவறுமே இல்லை அப்படின்னு. சரி, சுனிதா அவர்கள் சொன்னபடியும் என்ன அப்படின்னு இந்த வீடியோல பார்க்கலாம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, பிக் பாஸ் 8 தமிழுக்கு ஜாழ்ப்பாணத்தை சேர்ந்த லண்டன்ல இருந்து போட்டியாளர் அப்படின்ற மாதிரி சில வீடியோக்கள் நமக்கு அனுப்பியிருந்தார்கள். அது பற்றிய விவரம். அடுத்தது பிக் பாஸ் போட்டியாளரா பிரியங்கா மீது குற்றத்தை சுமத்தின நபர் வர்றாங்களா அப்படின்னா சேனலை வெளியில போய் சொல்லி போயிட்டு அந்த அப்புறம் எப்படி பிக் பாஸுக்குள்ள. சரி, அது என்ன விடயம் அப்படி என்பதை பார்க்கலாம். சரிங்களா? ஃபுல்லா பாருங்க, லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க. நான் எப்பயுமே இந்த லைக் எப்படி பேசினா லைக் அதிகமா வரும், இப்படி பேசினா வியூ அதிகமா வரும் அப்படின்னு போற ஆள் நான் இல்ல. அப்படி என்னை பெற்றவர்கள் என்னை வளர்க்கவும் இல்லை. அதில் நான் பெருமை தான் படுறேன். கேவலமான எந்த வேலையும் பண்ணி எப்படியும் சாப்பிடலாம் என்று வளர்ந்தால் நான் இல்லை. என்னை பின்தொடர்பவர்களும் பெரும்பாலும் அப்படித்தான் இருக்காங்க. ஓகே, சரி. அப்படி இருக்கக்குள்ள ஃபர்ஸ்ட் பிரியங்கா அப்படின்ற ஒரு செல்ஃப் மேட் சூப்பர் ஸ்டார். 7 வயசுல அந்த பொண்ணுக்கு அப்பா இல்லை, அப்பா இழந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த குடும்பத்தை அவங்க தான் ஒரு தாயா ஒரு தகப்பனா இருந்து அவங்க தான் அவங்களோட குடும்பத்தை பார்த்துக்கிட்டாங்க. இன்னொரு ஊருக்கு வந்தாங்க, படிச்சுக்கிட்டே வேலைகள் பார்ட் டைம் ஜாபுக்கு போனாங்க. அப்ப தமிழ் தெரியாது, ஆனா அவங்களுடைய திறமை இருந்துச்சு, ஆர்வம் இருந்துச்சு. அவங்களுக்கு டிவி நிகழ்ச்சிகள் கிடைக்க ஆரம்பிச்சது. தன்னைத்தானே செதுக்கிக்கிட்டாங்க. எவ்வளவு வருஷம் அந்த தமிழை கத்துக்கிட்டு இப்ப டிவியில சவுத்ல நம்பர் 1 ஆங்கரா இருக்காங்க. பல பெண்களுக்கு முன்னுதாரணம். இப்போ மனித இனத்திட்ட இருக்கிற ஒரு கேவலமான இது என்ன அப்படின்னா, நம்ம கூட ஒருத்தன் பழகினா கூட அவன் சைக்கிள் வாங்கிட்டானாலே பொறாமப்படுற இனம் தான் மனித இனம். கேவலமான ஒரு வன்மம் பிடித்த ஒரு இனம். சரியா? நான் கண்ணால பார்த்தது நடக்கிறத பார்த்து தான் நான் பேசுறேன். நான் வெக்கப்படுறேன். அந்த இனத்துல நான் பிறந்ததில்ல. ஆனா நான் அப்படி இல்லை, அதுல நான் பெருமைப்படுறேன். சோ அப்படி இருக்கக்குள்ள பிரியங்கா அவர்களுடைய அந்த வளர்ச்சி, அவங்களுக்கு கிடைக்கிற விருதுகள் என்ன சும்மாவா கிடைக்குது? நிகழ்ச்சிகள் என்ன சும்மாவா கிடைக்குது? திறமைக்கேற்ற மாதிரி தான் கிடைக்கும். இப்போ சூப்பர் சிங்கர் ஷோ, ஸ்டார்ட் மியூசிக்கோ, குக்கு வித் கோமாளி ஷோல வாய்ப்புகளோ, இதெல்லாமே மக்கள் எந்த ஷோக்கு ஒரு நபர் நடத்தினா டிஆர்பி ஏறுதோ அதை வச்சுதான் வாய்ப்புகள் கிடைக்கும். அவ்வளவு ஸ்பான்சர்ஸ் காசு போடுற ஷோல இஷ்டத்துக்கு ஒருத்தரை நியமிக்க முடியாது. அப்ப நம்ம திறமைக்கு தான் வாய்ப்புகள் கிடைக்குது. சோ அப்படி இருக்கக்குள்ள பிரியங்கா அவர்கள் மீது அந்த வன்மம் கொண்ட பிரியங்கா அவர்கள் மீது அந்த குற்றத்தை சுமத்தின நபர் பிரியங்கா அவர்கள் மீது தான் இதற்கு முதல் குற்றத்தை சுமத்திருக்காருன்னா இல்ல. இதற்கு முதல் சிவாங்கி அவர்கள் அவங்க மீது இந்த நபர் போட்ட சண்டை, சிவாங்கியோட அம்மாவை இந்த நபர் அவமானப்படுத்தினது. அடுத்தது சீசன் 4 சுனிதா அவர்களோட அந்த செட்ல இந்த பிரியங்கா அவர்கள் மீது குற்றத்தை சுமத்தின நபர் போட்ட சண்டை, பேசிய வார்த்தைகள், அதை ஒரு உயர்ந்த மீடியால இருக்கிற ஒரு நபரே சேனல்கிட்ட பேசினோம். அவங்க சேனலே சொல்லியிருந்தாங்க சீசன் 4 இந்த அம்மா கோமாளியா அந்த அம்மா இப்படி பண்ணி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்க இது ஒரு வீட்டு விஷயம்,
சேனலோட விடியம் வெளியில போகக்கூடாதுன்னு மூடி மறைச்சிட்டோம், எல்லாரோடையும் பேசி சமாதானப்படுத்திட்டோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் சீசன் 5க்கு இந்த அம்மாவை கோமாளியை தான் புக் பண்ணோம். ஆனா இந்த அம்மா வந்து நான் வந்து ஆங்கர் ஆகணும்னு சொல்லி அக்ரிமெண்ட் போட்டு அப்பவும் சொன்னோம், போன வாட்டி நீங்க ஒரு பிரச்சனை பண்ணீங்க, அதை மாதிரி பண்ணிடாதீங்கன்னு சொல்லித்தான் இந்த அம்மாவை ஆங்கரா வர வச்சோம். ஆங்கரோட பங்களிப்பு ஒரு ஃபுல் ஷோல பார்ட்டிசிபேட் பண்ற இல்ல, ஒரு 10-5% தான் அதுக்கு தான் சம்பளம். அப்ப அதை புரிஞ்சுக்கிட்டு இந்த அம்மா செயற்படாம சுனிதா அவர்களை சொல்லியிருந்தாங்க, நாங்க அந்த செட்ல இருந்தோம், அங்க எங்களுக்கு ஃப்ரீடம் தந்திருக்கு, எல்லாருமே வந்து அவங்க விரும்பினதை ஃப்ரீயா வந்து பேசலாம். அதே நேரத்தில் அந்த குறிப்பிட்ட ஒரு ஃபைட் எப்ப என்ன நடந்துச்சுன்னா, திவ்யா அவர்கள் வந்து பிரியங்கா அவர்களை திவ்யா அவர்களோட எவிஷன் அன்னைக்கு 40வது எபிசோட் குக் வித் கோமாளி சீசன் 5 திவ்யா அவர்கள் வெளியில போய்க்கல, பிரியங்கா அவர்கள் அவங்க இந்த சீசன் தான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க நேர்ல பார்த்து பழக முடிஞ்சுது. அப்ப பிரியங்கா அப்படின்னு வெளியில இருக்கக்குள்ள நான் வேற மாதிரி நினைச்சேன், ஆனா உள்ளுக்குள்ள அவங்ககிட்ட பழகினதுக்கு அப்புறம் தான் எப்படி ஹைண்ட் ஹார்ட் பர்சன், எப்படி நல்லவங்க, இப்படி அவங்க அன்பா பழகுவாங்களா அப்படின்னு அவங்க புகழ்ந்திருக்காங்க. அப்பவே அந்த பிரியங்கா அவர்களுக்கு குற்றத்தை சுமத்தின நபருக்கு முகமெல்லாம் அப்படியே வெந்திருக்குது, ஏன்னா அந்த அளவு வன்மம். அப்போ பிரியங்கா அவர்கள் திரும்ப இவங்க பாராட்டினது திரும்ப விஷ் பண்ண பிரியங்கா சொல்லியிருக்காங்க, இந்த திவ்யா அவர்கள் வந்து சினிமாக்குள்ள போயிட்டாங்க, ஹீரோயினை நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அப்படி இருந்தும் இங்க சின்னத்திரைக்கு வந்து இப்படி எங்க கூட எல்லாம் நல்லா பழகுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கல, அப்படி அவங்க பாராட்டி இருக்காங்க. அப்ப இந்த குற்றத்தை சுமத்தின நபர், பிரியங்கா மீது குற்றத்தை சுமத்தி வீடியோ போட்ட நபர் பிரியங்காவோட கையை பிடிச்சு இழுத்து மிக கேவலமான வார்த்தைகள் பேசியிருக்காங்க. பிரியங்கா அவர்கள் அழுதுகிட்டு போயிருக்காங்க. அப்ப செட்ல இருந்த நபர்கள் எல்லாம் வந்து அதை பேசி சமாதானப்படுத்தி இருக்காங்க. இதுதான் நடந்துச்சு. பிரியங்கா அவர்கள் எதுவுமே வந்து பண்ணல. இதை சுனிதா அவர்கள், அங்கே இருந்த சுனிதா அவர்கள், பூஜா அவர்கள், இவங்க எல்லாருமே வந்து சொல்லியிருக்காங்க. ஏன் டிவி அந்த குக் வித் கோமாளி ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இவங்களே சொல்லியிருக்காங்க. அப்ப இப்படி நான் அந்த வீடியோ என்னுடைய மிஸ்டர் டனிஸ் வியூ இன்ஸ்டாகிராம்ல போட்டிருக்கேன், போய் பார்க்கலாம் இன்ஸ்டாகிராம்ல, சரியா? சோ அப்படி இருக்கக்குள்ள இந்த குற்றத்தை சுமத்தின நபருக்கு பிரச்சனை என்னன்னா, நம்ம அதே இடத்துல இருக்கோம். இப்ப அவங்கள கூட சிவகார்த்திகேயன் வந்தாரு, அவர் சினிமாக்குள்ள போயிட்டாரு, அதுக்கப்புறம் கவின் வந்தாரு, சினிமாக்கு போயிட்டாரு, பிரியா பவானி சங்கர் வந்தாங்க, அவங்க சினிமாக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பிரியங்கா அவர்கள் எல்லாரும் பிரியங்காவை கொண்டாடுறாங்க. தமிழ்நாடு தாண்டி பிரியங்கா அப்படின்னு வரவேற்பு இருக்கு. கனடால ஒரு ஷோ நடத்தணும்னா பிரியங்காவுக்கு தான் ஃபர்ஸ்ட் அழைப்பு வருது. அந்த ஒரு வன்மம் நீங்க செட்ல போய் பாருங்க, பிரியங்கா அவர்களுக்கு கிடைக்கிற எல்லாருமே அப்படியே அன்பா பழகுவாங்க. பிரியங்காவும் சரி, பிரியங்காவை அவங்க குணம் தெரிஞ்சவங்களும் சரி, அதெல்லாம் இந்த அம்மாவுக்கு பொறுக்கு இல்லை. அப்ப அந்த வன்மத்துல இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த கக்குறது காத்து கொண்டு இருந்தாங்க. அப்ப அந்த 40வது எபிசோட் முடிஞ்சது. அதுக்கப்புறம் சேனல் வந்து திரும்ப அவங்க கிட்ட 2 எபிசோட் எடுக்க இருந்திருக்கு. சொல்லியிருக்காங்க, நீங்க வந்து அந்த சண்டையை மறந்துடுங்க, நீங்க வாங்க வந்து இதை மாதிரி பண்ணுங்க அப்படின்னு. அப்ப அந்த அம்மா சொல்லியிருக்கு என்ன அப்படின்னா, பிரியங்காவோட பேரை நான் சொல்ல மாட்டேன், மற்ற எல்லாரையும் வெல்கம் பண்ணுவேன், ஒரு ஆங்கரா சம்பளம் வாங்குற சைன் பண்ணியிருக்கா. அப்ப இப்படின்னா எப்படி? சேனல் வந்து எவ்வளோ ட்ரை பண்ணிருக்கு. அப்ப அந்த அம்மா சொல்லியிருக்கு, பிச்சை ஏத்தாலும் மடிப்பனை தவிர பிரியங்காவோட பேரை சொல்ல மாட்டேன்னு. அப்ப சேனல் சொல்லியிருக்கு, அப்படின்னா நீங்க வெளியில போங்க, நீங்க அந்த ஷோ நடத்தணும்னா அதுக்கு எல்லாரோட இதுவும் அங்க இருக்கிற ஆட்கள் எல்லாரையும் வரவேற்கணும், அப்படி இல்லைன்னா நீங்க வெளியில போங்கன்னு சேனல்லாம் இந்த அம்மா வெளியில அனுப்பிச்சு. இந்த அம்மா வெளியில வந்து தன்மானம் கருதி வெளியில வந்த, அந்த மானம் கருதி வந்தேன்னு எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு நாடகம். அதுவும் அந்த வீடியோ போட முதல் என்னன்னா, முதல் நாள் அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சுட்டு பிரியங்கா தான் குக் வித் கோமாளியோட டைட்டில் வின்னர். அப்ப அந்த பேரை கெடுக்கணும், பிரியங்கா அவர்களுக்கு நிம்மதி கொடுக்க கூடாதுன்னு படத்துல வர்ற வில்லன்கள் கூட பண்ணாத அளவுக்கு கேவலமான விடயத்தை இந்த அம்மா பண்ணியிருக்கு, சரியா? அப்போ இந்த அம்மா போல இருக்க வன்மம் பிடித்த ஜென்மங்கள் மனித பிறவிகள் என்ற ரீதியில் வெளியில இருக்கு. எப்படா ஒருத்தர் தொப்புல இருக்கிறவன் கீழே விழுவான், வன்மத்தை கக்கலாம் என்று வார்த்தைகள் மூலமும் இந்த எழுத்துக்கள் மூலமும் கக்கலாம் என்ற கேவலமான பிரவிகள் இருக்கு. அத்தனை பிரவிகளோட கேவலமான செயல் தான் கடந்த ஒரு 4 நாட்களா. இது மட்டும் இல்லாம அவங்க ஒரு கிளாரிபிகேஷன் வீடியோ போட்டாங்கல்ல, பிரியங்கா அவர்கள் மீது குற்றத்தை சுமத்தின நபர், அந்த வீடியோ போட முதல் ஃபுல்லா பிஆர் டீமுக்கு கோல் போனது. சில 2-3 பேரும் எனக்கு தெரியும், வேறு சில விடயங்களும் எனக்கு தெரியும் யார் அந்த நபர்களுக்கு போனது. நீங்க பிரியங்காவை அட்டாக் பண்ணீங்க, உங்களோட வீடியோக்களை நாங்க ப்ரோமோட் பண்றோம். விஜய் டிவிக்கு வராத மில்லியன் வியூ பிரியங்கா அவர்களை பற்றி கேவலமா வீடியோ போட்ட பிக் பாஸ் ரிவ்யூவர்ஸுக்கு வந்திருக்கு. 1.3 மில்லியன் வியூ, 700K வியூ. இதெல்லாம் ப்ரொமோஷன் இல்லாம வராது, சரியா? அந்த நபர்கள் யாருன்னு இப்ப நான் சொல்லிக்கலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. ஸோ அப்படி இருக்கக்குள்ள ஒரு வில்லன் ஒரு ஹீரோவை அழிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணுவானோ அதைத்தான் இந்த பிரியங்கா அவர்கள் மீது குற்றத்தை சுமத்தின நபரும் அவங்க கூட இருக்கிற ஒரு கூட்டமும் பண்ணது, சரியா? சோ அப்படி இருக்கக்குள்ள
இப்ப கூட இருந்த நல்ல உள்ளங்கள் அங்க செல்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு உண்மையா சொல்லி கொண்டிருக்காங்க. எப்பயுமே வைத்தறிச்சல் பண்றவன், இப்படி கேவலமான விடயம் பண்றவன் வரவே முடியாது. குப்பை தொட்டி ஒரு இடத்திலேயே இருக்கும். குப்பை தொட்டியா தான் இருக்கும், எத்தனை வருஷம் ஆனாலும் அதே மாதிரி தான் இருக்கணும். சரியா? ஓகே மக்களே, சோ இதுதான் இப்ப நடந்து கொண்டிருக்கு. அது மட்டும் இல்லாம சிலதுகளுக்கு வந்து இந்த பெருசுகள் இருக்குமில்ல, தலை நரைச்சது, மீசை நரைச்சது, என்ன சொல்றது, இள வயசுல சாதிக்க முடியாம யாராவது 5-10 தருவானா யூடியூப் சேனல்ல யாரையா ஏதாவது சொல்லி கொடுத்தத நம்ம பேசுவோம், மானமும் இல்ல ரோசமும் இல்ல எதுவும் இல்ல, வாங்குற காசுக்கு பேசிடுவோம். 5-10க்கு அலையிறதுகள் அதுகள் வந்து பிரியங்கா அவர்களை பற்றி கேவலமா பேசிக் கொண்டிருக்கு. 5000-10,000 வாங்கி போட்டு இதுதான் ஏன் நடக்குது. சரியா? சோ இது வந்து பிரியங்கா அவர்களுக்கு நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு சதி பற்றிய விடயங்கள். கண்டிப்பா உண்மை எப்பயுமே மெதுவா தான் பேசும், கூடிய சீக்கிரம் அது பேசும். ஓகே, அடுத்தது வந்து இந்த பிக் பாஸ் தமிழுக்கு பிரியங்கா அவர்கள் மீது குற்றத்தை சுமத்துற நபர் போறாங்கன்னா சேனலே வெளியில போங்க அப்படின்னு சொல்லி போட்டு பிறகு அப்படி பிக் பாஸ். அடுத்தது வந்து இந்த குக்கு வித் கோமாளி போன்ற ஒரு ரெக்கார்டர் ஷோலே இந்த அம்மாவை தாக்கு பிடிக்க முடியல. அவங்களோட உண்மை முகம், அந்த வன்மம் பிடித்த முகம் வருது. ரியாலிட்டி ஷோக்கு இந்த அம்மாவுக்கு போறதுக்கு கட்ஸ் இருக்கா? சரியா? ஓகே, அடுத்தது வந்து இப்ப சில வீடியோக்கள் பார்த்தேன். லண்டன்ல இருக்கிற ஜாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒருத்தங்க வந்து நான் வந்து பிக் பாஸுக்கு அழைப்பு வந்துச்சு, பிக் பாஸுக்குள்ள போறேன் அப்படின்னு போட்டிருக்காங்கன்னா அது உண்மையான பல பேர் கேட்டீங்க. பச்சப்பை. பிக் பாஸோட மெயின் அக்ரிமெண்டோட ஃபர்ஸ்ட் இதே வந்து நீங்க பிக் பாஸுக்குள்ள போறத வெளியில சொல்லக்கூடாது அப்படி என்பது. அப்ப யார் பிக் பாஸுக்குள்ள போறேன், பிக் பாஸுக்குள்ள அழைப்பு வந்துச்சு, பிக் பாஸை பத்தி பேசுறாங்களோ அவங்களாம் வரவே மாட்டாங்க. இந்த லண்டன்ல இருந்து ஒரு தமிழ் பொண்ணுண்டாங்கல்ல அவங்களும் இல்ல. சரியா? இளைஞர் இருந்து வருவாங்க அப்படி என்பதான் இப்ப வரைக்கும் இருக்கிற தகவல். ஒருத்தருடைய பேர் நான் சொல்லியிருந்தேன், வாய்ஸன் ராசே அப்படின்னு. அவெல்லாம் இப்ப வரைக்கும் அவரோட பேர் தான் இருக்கு. சரிங்களா? இன்னொருத்தங்க இருக்காங்க, அவங்களோட பேரை நான் பிக் பாஸ் அப்டேட் வரைக்கும் சொல்றேன். மக்களே, எப்பயுமே ஒரு வீடியோ ஸ்பீடா நடக்குது, ஒருத்தங்க ஒரு குறை சொல்றாங்க, அதுக்கப்புறம் இப்படியான விடயங்கள் நடக்குதுன்னா அது கேவலமா இயற்றப்பட்டு பண்ணி கொண்டிருக்கு அப்படி என்பதை புரிஞ்சு கொள்ளுங்க. சரிங்களா? நன்றி.